ஓகே. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோவில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகி வேணாம். காது வந்து வலிக்குது, ஹெட்ஃபோனை போட்டு போட்டு காது வலிக்குது. அதனால தான் வந்து இது வந்து ஏதோ டெலிவரி வந்த பாக்ஸு, அது மேலே ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக எதுவும் குழம்பிக்க வேணாம், ஓகேவா? வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு, தொண்டை கட்டி இருக்கு லைட்டாக. ஸோ ஓகே, ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். என்ன அப்படின்னா, ஸோ யூடியூப் நம்மளோட இது இருக்கு இல்லையா, சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில வீடியோஸ் வந்து வருது, ஒரு சில வீடியோஸ் வரமாட்டேங்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலிகிராம் வந்து அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். என்னடா ரிப்ளே வரமாட்டேது அப்படின்னு, அது ஒரு சின்ன சிக்கல். அதை தாண்டி என்னோடய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, மீன்ஸு வரப்போகுது இல்லையா, அப்புறம் ஒரு இன்டர்வியூ வேறு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம். அதை தாண்டி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சில பிளான் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஆனால் அது வந்து என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே பிரச்சனை தான் எனக்கும். இப்போ ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 40 நிமிஷம் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு 40 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ அதுக்கு வந்து கண்டென்ட் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறது அப்படின்னா அதை வந்து இதுவும் என்ன சொல்கிறது, அந்த அலைன்மெண்ட்டு பார்க்கணும், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் போடணும். தப்பு இல்லாமல் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு அது போடணும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதை தாண்டி வேறு ஒரு சில வீடியோஸ்க்கும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியல, கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க முடியறது இல்லை அதிகமாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 செக்ஷன் இருக்குது, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது கடைசியில், நம்ம வந்து இது பண்ணாமல் இருந்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இன்ஃபார்மாக பண்ணணும், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒன்று தான் சேஞ்ச், ஓகேங்களா? ரெகுலராக போடுற இன்சைட்ஸ் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, நான் உங்களுக்கு இன்சைட்ஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடோட இன்சைட்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அதில் போட்டிருங்க இல்லையா, ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். வெறும் நியூஸ் மட்டும் படிக்காமல் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு, நம்பர்ஸு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். லேயராக பிரித்து படிக்க பாருங்கள், ஓகே? அப்படி படித்தா தான் மார்க் வாங்க முடியும். வெறும் மேலே நியூஸ் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வர்ற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் ஜூம் ஆகுது இது, எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா வந்து எக்ஸாக்டாக நம்பர்ஸும் டேட்டாவும் வந்து தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து முக்கியம். தெரிஞ்சால் தான் வந்து ஆன்சர் போட முடியும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக படிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதை தாண்டி வந்து இது கேட்டிருந்தீங்க இல்லையா, நோட்ஸு அஃபேர்ஸ் க்ளவுடோடது. நேற்றல இன்றைக்கி காலையில் தான் முடித்தேன் நான். இன்றைக்கி காலையில் அப்படிங்கிறது வந்து எப்போ சொல்கிறேன், ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே காலையில் தான் முடித்தேன். நான் மதியமே போட்டுட்டேன். ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து டைம் அப்படிங்கிறது எடுக்க முடியல. ஒரு டேட்டோடது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 20 to 25 நிமிஷம் ஆகும் எடுக்கணும். அப்புறம் வந்து அதில் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வந்து நான் மெல்ல எழுதினா தான் வந்து எனக்கே புரிகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெல்ல எழுதணும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்துருச்சு. அப்போ ஒவ்வொரு நாளுமே ஒரு நாளைக்கு 2 எழுதணும் அப்படின்னாலே அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் போயிடுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து டைம் பிடிக்கிற விஷயங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னால் வந்து டிலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து 5 டேட்டுக்கு எழுதியிருக்கேன் அக்டோபருக்கு, ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 17 வரைக்கும் படிச்சிருக்கேன் அஃபேர்ஸ் க்ளவுடில். வேறெல்லாம் இவரோடதும் போய்கிட்டு இருக்கு, ஆதித்யா சாரோடதும் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து இதுதான் நான் சொல்ல வந்தது. டெலிகிராம் வந்து அடுத்து வரேன். ஸோ இப்போ என்னோடய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது மெயின்ஸை பொறுத்தளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட்டு 10 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது முதல்ல, இன்றைக்கி 24, இன்னொரு 21 நாள் இருக்குது. கரெக்டாக 21 நாள் இருக்குது. அப்போ நம்ம 10 நாள் கழிச்சிட்டோம் அப்படின்னா 11 நாள் இருக்குது. ஓகே, நான் இப்போ எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா மே ஜூன் 2 மாதம் தான் முடிச்சிருக்கேன். ஓகே, 2 மாதம் தான் முடிச்சிருக்கேன். படிக்கிறேன் போய்கிட்டே இருக்குது. ரிவிஷன் பண்ணி இதுக்கு நடுவில் வந்து நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்கிறத வந்து மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை வேறு எழுதணும். புதுசாக ஏதாவது ஒன்று இருக்கும் எழுதணும். மைண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்கேயாவது எழுதி வச்சுருப்பேன், அது இருக்கும். ஆனால் என்ன தோணுது அப்படின்னா, ஸோ இதையே விடணும், அதையும் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு புது ஒரு நோட்டாக போய்கிட்டு இருக்குது.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டைம் அப்படிங்கிறது முடியல. தூங்குறேன், சாப்பிட்றேன், ஓகேங்களா, தூங்குறேன், சாப்பிட்றேன், டெய்லி இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திங்கள் எது, செவ்வாய் எது, முன்னாடியாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஒன்று வந்து தெரியும், ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கும் வெளியில். இப்போ வந்து எதுவுமே தெரில, ஞாயிற்றுக்கிழமையும் தெரில. யாராவது ஒருத்தவங்க சொன்னால் தான் தெரியுது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி. ஓகே இருக்கட்டும், உங்களுக்கான அது ஸ்பெஷல் நாள், எங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு 7 நாளில் ஒரு நாள் அந்த மாதிரி தான். அது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோட இது வந்து இதுதான், ஓகேங்களா. குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் அப்படிங்கிறது போடணும். எக்ஸாமில் உள்ளே போகும்போது அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் வந்து எக்ஸாம் நல்லா வரும். அதுதான் என்னோட நம்பிக்கை, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இது முடிஞ்சுது, என்னோடய ப்ராக்ரஸ் முடிஞ்சுது. அதை தாண்டி நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் 10 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். பரவாயில்ல, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா. என்ன இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து இந்த கமெண்ட் செஷன் தான். கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து என்னால் வந்து கமெண்ட்டை வந்து ரிப்ளை பண்ணவே முடியல, சீரியஸாக சொல்ல போனால். ஸோ அது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது இது பண்ணிடுறேன். முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலிகிராமில் ஃப்ரீ டைமில் பண்ணுவேன். இப்போ டெலிகிராம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெலிகிராம் வந்து என்னமோ தெரியல, ஒர்க் ஆகலை. ஸோ அது ரெக்கவரி வந்து கேட்டுச்சு. நான் ரெக்கவரி கொடுத்துருக்கேன், ஒரு 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எவ்வளோ நாள் காட்டுது அப்படின்னா 41 மணி நேரம் 35 நிமிஷம் காட்டுது. 41 மணி நேரம் 35 நிமிஷம் காட்டுது. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் டெலிகிராமில் வர்ற மெசேஜுக்கு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ அதுதான் பிரச்சனை, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கலாம், என்னடா ரிப்ளை வரமாட்டேது அப்படின்னு. இதுதான் இந்த விஷயந்தான். ஓகே, அதை தாண்டி இன்டர்வியூ வேறு இருக்குது, அதுவும் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீ என்ன இது அப்கமிங்கில் என்ன இருக்குது, எல்ஐசியினுடைய ஏஓ இருக்குது ரிசல்ட்டு, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, ஆர்ஆர்பி கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் இருக்குது. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு வந்து மைண்டில் வந்து அவ்வளோ இது ஞாபகம் இல்லை. 8ஆம் தேதி எல்ஐசி ஏஓன்னு நினைக்கிறேன், 15 வந்து எஸ்பிஐ கிளர்க்கு, 15, 16, 21, 22 ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்னு நினைக்கிறேன், 29 ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஸோ அப்போ பாருங்கள், நவம்பர் மாதம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறது, ரெஸ்ட்டே கிடையாது. 24/7 படிக்க வேண்டியது தான். போவோம். எனக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு சில நேரங்கள் தோணும், என்னடா இது ஒரே ருட்டீனை திரும்ப பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்னொரு 3 மாதம் தான், 3 மாதம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த அடுத்த கேலண்டர் இயர் வந்து நமக்கு ஜூனில் இல்லைன்னா வந்து மேல தான் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக. மேல தான் ஸ்டார்ட் ஆகும். பிப்ரவரியோட முடிஞ்சு அப்படின்னா 3 மாதம் வந்து அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஜாலியாக இருந்துக்கலாம், படிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம இந்த ஒரு 3 மாதம் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கிளியர் ஆகுதோ இல்லையோ, எக்ஸாம் உள்ளே போகும்போது நம்ம வந்து 100% நம்மளால் முடிஞ்சது வந்து படிச்சுட்டு போயிடணும். ஸோ அதை மட்டும் பாருங்கள், ஓகேவா. படித்தா தான் கிளியர் பண்ண முடியும், அது மட்டும் தெரிஞ்சுங்க. உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, ஓகே. இல்லைன்னா குனியை வச்சு குத்துன்னு குத்திடுவானுங்க, யார் அவங்களாம், ஓகே. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, சொல்லிட்டேண்ணா. எஸ், அடுத்தது வந்து இப்போ எல்பிஓங்கிற ஐஓபியோட எல்பிஓ இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு நிறைய பேர் கிளியர் ஆகிருக்கு, ஓகே. நம்மளோட ரெகுலராக இது இப்போ கமெண்ட் பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய வேறு யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்தேன், இவரோட அனில் அகர்வால் சாரோட இதுலேயும் நான் பார்த்துருந்தேன், நம்ம பசங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் டிஎன் அப்படின்னு போட்டு, அது நான் பார்த்தேன். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மெயில் வருது, இல்லைனா என் சைட்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை நீங்கள் வந்து எனக்கு மெசேஜும் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகே. டெலிகிராமில் கூட குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் சைடில் ஏதாவது குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கிளியர் பண்ணவங்க, இன்டர்வியூ போகிறவங்க மட்டும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் மிஸ் ஆகாமல் இருக்கும், ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் மிஸ் ஆகாமல் இருக்கும், அதுதான், ஓகே. ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்தவங்க, கடைசியில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிரும், அதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி போய்க்குவாங்க, ஓகே. ஸோ நம்ம போட்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
அங்கே இதில் தான் இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? போட்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூவில் பண்ணி நம்ம பெட்டராக பண்ணுறதுல தான் இருக்கணும். ஸோ மற்றபடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே இதுதானே, ஒரே குட்டையில் ஒன்று மட்டைங்க மாதிரி தான். ஓகே, ஒரே எக்ஸாம் தான் படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து அது இருக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் மறக்காமல் பார்த்துங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது, அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தான் இருக்குது நியூ இயருக்கு. கிறிஸ்மஸ்ஸு, தீபாவளி வந்துச்சு போயிருச்சு, கிறிஸ்மஸும் வரும் போகும், நியூ இயரும் வரும் போகும். ஓகேங்களா? டைமை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப அருமை போடுற மாதிரி இருக்குது. நான் அப்படியே விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.